சிம்மராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி எவ்வாறாக அமையப்பெறுகிறதுன்னு பார்ப்போமா. 8ஆம் இடங்கிறது மறைவான சின்ன சின்ன ஒரு சங்கடங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணித்தான் ஆகும். தனங்கள் குறைஞ்சாலும் சுகங்கள் குறையணும். சுகங்கள் குறையிறதுனால விவகாரங்கள், வாக்குகள், வழக்குகள் இதெல்லாம் வரணும். இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் ஜீவனத்தில் உட்கார்றதுனால அசௌரியங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால் கவனமாக நீங்கள் வார்த்தை விடுறதை பார்த்துக்கணும். அப்போ வாகனங்களில் போகும்போது கவனமாகவும், தாயார் ஸ்தானங்கள்ங்கிறது 4ஆம் வீடு உண்டு, அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக நம்ம கையாளணும். அவங்களுக்கு சில விதமான முன்னெச்சரிக்கையாக நம்ம அவங்கள கவனமாக பார்த்துக்கணும். எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார பெருக்கம், பொருளாதார சரளமாக இருக்காது. இந்த சரளமாக இல்லாததுனால சின்ன சிக்கல்கள் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ தூரம் அதை நம்ம கையாளணுங்கிறத முடிஞ்சு பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை செய்யணும். இந்த மாதிரிலாம் வரும். கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணுங்கள், திட்டமிட்டு செயல்படுங்க, வெற்றி அடையலாம். அதில் மாற்றமே இல்லை. இந்த குரு 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க வியாழக்கிழமையில் குரு பகவானை தரிசனம் பண்ணுறது சிறப்பானது. முடிந்தால் முடிந்த அளவுக்கு போங்க, நல்லது. வணக்கம் நேயர்களே, ஆதியந்தம் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி பலன் எவ்வாறாக அமைகிறது என்பதை காண்போம். குரு பயிற்சி என்று மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி நடக்குது. இந்த குரு பயிற்சிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி மத்தியானம் 1:52க்கு மேச ராசியில் இருந்த குரு பகவான் இப்போது ரிஷபராசிக்கு வரப்போகிறார். இந்த ரிஷபராசிக்கு வந்த பிறகு ரிஷபராசியில் ஒரு வருட காலங்கள் ஏறத்தாழ 1 வருடம் 15 நாளுக்கு மேலே அவர் இருக்கார். அடுத்த வருடம் 14ஆம் தேதி மே முடிய அங்கே தான் இருக்கார். 2025 மே மாதம் 14ஆம் தேதி முடிய கிட்டத்தட்ட 375 நாட்கள் பகவான் குரு ரிஷபராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார். அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது எவ்வாறான பலன்கள்லாம் நாட்டுக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறாக அமைகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நாமெல்லாம் எல்லாம் ஆர்வமாக ஆவலோடு இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த குரு பகவான் இந்த பயிற்சி எப்படி சிறப்பானதுங்கிறத பற்றும் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். காரணம், பகவான் குரு இயல்பாக நம்ம இறைவன் குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தினா அந்த குரு பகவான் தலைமை அப்படிங்கிறதுக்கான ஒரு பொறுப்பு. அந்த தலைமைங்கிற ஒரு பொறுப்புக்கு குரு தட்சிணாமூர்த்தியாக இல்லை நவகிரகத்தில் உள்ள குருவாங்கிற சின்ன ஒரு பேதம் போயிட்டே இருக்குது. ஆனாலும் எல்லாத்துக்கும் தாண்டி பகவான் பரமேஸ்வரனே குருவாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகும்பொழுது ரிஷபராசி இன்னொரு குரு, அதாவது தேவகுருன்னா குரு பகவான், அசுரகுருனா சுக்கிர பகவான். சுக்கிர பகவானோட வீடு அப்படிங்கிறது ரிஷபம். அந்த ரிஷபத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். இந்த ரிஷபம் அப்படிங்கிறது யாருக்கு, ரிஷபம்னாலே காளைன்னு பேர். காளைங்கிறது யாருடைய வாகனம்னா சிவபெருமான், நந்தியம்பெருமான் தான் காளை. அதனால் இந்த ரிஷபராசிக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. சுக்கிரனுக்கு 2 ராசி உண்டு, ரிஷபமும் உண்டு, துலாமும் உண்டு. ஆனால் துலாத்தை காட்டிலும் ரிஷபத்திற்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அந்த ரிஷபம் அப்படின்னாலே மக்கள் மத்தியில் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அந்த அடிப்படையில் ரிஷபராசிக்கு பகவான் குரு வர்றதுனால தேவகுருவும் அசுரகுரு வீட்டுக்கு போகிறதுனால அசுரகுருவும் இணைவதற்கான சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் இந்த குரு பயிற்சியில் இருக்குது. ஆகவே இது சிறப்பான ஒரு குரு பயிற்சியாக நாம் கருதலாம். அந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்கும் மற்ற இதில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் குரு பயிற்சியினால் இருக்கக்கூடிய சிறந்த ஒரு பலனை இந்த ஆண்டு குரு பகவான் நிச்சயமாக வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். ஆகையினால் குரு பகவான் சிறந்த ஒரு பலனை இந்த வருடம் கொடுப்பார். இது ஒரு பக்கம், அது பகை அப்படிங்கிற மாதிரி குருவுக்கு சுக்கிரன் பகை இல்லைங்களா, குரு பகவான் ரிஷபத்தில் பண்ண பகை இல்லையா, இப்படிங்கிற பேதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை பற்றி நம்ம அதை எடுத்துக்கூடாது. ஏன்னா ஜோதிடம் எப்படி பார்க்குறோமோ அந்த அடிப்படையில் தான் அந்த ஜோதிடத்துடைய பலன்களும் ஜோதிடத்திற்கு தகுந்த ஒரு விஷயங்களும் நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இது பகை இல்லையா, பகைதானா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இங்கே வேண்டாம். ரிஷபம் அப்படிங்கிறது சிறந்த ஒரு அற்புதமான, ஏன்னா சரளக்கிரத்துலேருந்து சிரளக்கிரத்துக்கு போகிற சிரமாக இருந்த நமக்கு ஒரு அனுகிரகத்தை அருள் புரியறதுக்கு காத்துட்ருக்கிறாரு. அதை மட்டும் இல்லாமல் அவர் விசேஷமாக குரு பகவான் இந்த வருடம் குரோதி வருடம். அது இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது நிறைய பயமுறுத்தல் இருக்குது. குரோதம்னா பகை, விரோதம், இப்படிங்கிற மாதிரியான யுத்தம், இந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அற்புதமான ஒரு நிலையில் நமக்கு ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணுவது
இது என்னை பொறுத்த அளவில் என்னுடைய கருத்தை நான் சொல்லக்கூடிய என்னுடைய இன்னும் சொல்லப்போனால் என்னை பின்பற்றக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த குரு பயிற்சி சிறப்பாகவே இருக்கும், பொதுவாகவே மக்களுக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வரேன். அதைத்தான் இப்பயும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதனால் இந்த குரு பகவான் சிறந்த ஒரு பலனை இந்த ஆண்டு குறிப்பாக 2024 மே மாதம் 1ஆம் தேதி முதல் அடுத்த வருடம் முடிய ஓராண்டு காலத்துக்கு மேலாக குரு பகவான் இங்கே வீற்றிருக்கிறார். அவருடைய பலன்கள் பூரணமாக எல்லா நாட்டு மக்களுக்கு சகலமும். ஏன்னா குரு என்னென்னலாம் செய்வார் அப்படின்னு கேட்டால், குரு பகவான் பொறுப்புகள் ஏற்படுத்தக்கூடியவர். இந்த பொறுப்புகள்லாம் நல்ல அரசாங்கம் அமையணும், நல்ல ஆட்சியாளர்கள் அமையணும், நல்ல மனோபக்குவம் உள்ள ஆட்சியாளர்கள் அமையணும், மக்கள் எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், பசி பட்டினி இல்லாமல் இருக்கணும், கேட்டது கிடைக்கணும், பொருளாதார மேம்பாடு அதிகமாக இருக்கணும், தொழில் வளம் சிறப்பாக இருக்கணும், விவசாயம் சிறக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் மக்கள் சௌக்கியம் அடைவாங்க. இதெல்லாம் தருவாரா? நிச்சயமாக தருவார், நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் இன்றைக்கி பாருங்கள், தங்கம் அப்படியே ஏறிட்டே போகுது. தங்கத்தோட விலை குறையணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மக்கள் மத்தியிலையும் இருக்குது. அதெல்லாம் தங்கத்துக்கு அதிபதி பகவான் குரு தான். அதனால் அவர் குறையணும் இல்லையா? ஏன்னா தங்கம் ஏறும்போது வெள்ளிக்கு சுக்கிரன் அதிபதி. ஆக சுக்கிரன் வீட்டுக்கு அங்கே போகிறாரு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு தங்கம் இறங்கு முகமாக இருந்தால் சராசரி மக்கள்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அது இருக்குமா இந்த ஆண்டு? கண்டிப்பாக ஒரு எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கோ அந்த அளவுக்கான இறக்கமும் உண்டு. ஆனால் அந்த காலகட்டம் கொஞ்சம் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் மே மாதம்தான் 1ஆம் தேதி போகிற அன்றைக்கே நமக்கு அதை பார்க்க மாட்டார். அந்த காலகட்டத்துக்கு பிறகு இந்த வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய காலத்தில் நமக்கு அதுக்கான இறக்கத்தை அவர் தந்தே ஆகணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை, நம்ம எதிர்பார்க்கலாம். இது ஒரு பக்கம். அப்புறம் நல்ல மழை பெய்யணும் இல்லையா? நல்ல மழை பெய்யுமா? சரி, நாட்டில் சுபிட்சம் ஏற்படணும்னா மழை இருந்தால் தான் விவசாயம் செழிக்கும், நீர்வளம் பெருகணும். நீர்வளம் பெருகிறதுக்கான வாய்ப்பு அவர் தருவாரா? கண்டிப்பாக தருவார், நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜலராசி அப்படின்னு சொல்லக்கூடியதில் நல்ல விசேஷமாக அங்கே உட்கார வேண்டிய சுக்கிர பகவான் அதற்கான உரியவர் தான். ஆகையினால் அந்த இடத்துல குரு உட்கார்றது விசேஷம். அப்படி குரு உட்காரும்போது அவருடைய பார்வை 3 பார்வைகள் உண்டு. கன்னி 5ஆம் பார்வையாக பார்ப்பார். கன்னிங்கிறது கன்னி ராசிக்காரர்களை குரு பார்வை, திரும்ப விருச்சிக ராசி என்பர்களை பார்ப்பது, திரும்ப மகர ராசி என்பர்களை பார்ப்பது. இதெல்லாம் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மகரத்தை பார்க்கறதுனால விசேஷம், விருச்சிகத்தை பார்க்கறது விசேஷம், அதற்கடுத்தது கன்னியை பார்க்கறது விசேஷம். இதில் 3 ராசிகள் மட்டும் கொஞ்சம் தெளிவாக நம்ம எடுத்துக்க வேண்டிய இந்த புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இந்த புனர்பூசங்கிறது மிதுன ராசியில் வரும். அந்த மிதுன ராசியில் இருக்கும்போது குரு பகவானுக்கான ஒரு சூழலை நம்ம அவங்கள்ட்டேருந்து இருக்கக்கூடிய சில அனுகிரகங்கள் வாங்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு அதிகமான நம்ம வழிபாடுகள் அதிகரிக்கணும். அதேமாதிரி விசாக நட்சத்திரம் துலா ராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த வழிபாடுகளை அதிகரிக்கணும். புரியுதுங்களா? அந்த புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மீன ராசியில் இருப்பாங்க. இந்த மீன ராசியில் இருக்கும்போது புரட்டாதி சொந்தக்காரர் பகவான் குரு மீனராசிக்கும் சொந்தர். அவர் மீனராசிக்கு இருக்கும்போது என்ன ஆகிடும்? இயல்பாக அவருடைய 3ஆம் இடத்துக்கு, மீனராசிலேருந்து 3ஆம் இடத்துக்கு தான் பயிற்சி ஆகிறார். ஆக இந்த 3 ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு குரு பகவானை வழிபடுகிறார்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் குறைவாக இருக்குங்கிறத நாம் தெளிவாக இந்த ஆண்டை பொறுத்தவரை இந்த 3 ராசி. ஏன்னா குருவோட நட்சத்திரமே புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. அதில் குரு பகவான் நம்ம ரிஷபத்துக்கு போகிறார். அதில் இந்த 3 ராசிக்காரர்கள் குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கும்பொழுது அவங்க மிதுன ராசியில் இருப்பாங்க. கடகராசி உண்டு. அதேமாரி விசாக நட்சத்திரம் துளாராசி உண்டு. 4ஆம் மாதம் விருச்சிக ராசி உண்டு. புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்காரர்கள் உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு நாம் எச்சரிப்போம், கும்பராசிக்காரர்களுக்கு விசேஷத்தை கொடுப்போம். இதுதான் உண்மை. ஆகினால இந்த தெளிவை நாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக குரு பகவான் இதெல்லாம் நாளைக்கு செய்ய போகிறார். இந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்போ நாட்டு மக்கள், நாட்டு ராஜாக்கள்லாம் சிறப்பாக இருக்கணும் இல்லையா? நிச்சயமாக அந்த நாட்டு ராஜாக்களுக்கான சிறந்த ஒரு பலனை தாராளமாக தரணும். ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல சிந்தனையாளராக இருப்பாங்க, நிறைய நன்மை செய்யக்கூடிய, நாட்டுக்காக சிந்திக்கக்கூடிய பெரும்பாலான அந்த சிந்தனைகள் நாட்டு மக்களுடைய வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய அரசு அமையும். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அது இந்த குரு பகவான் பூர்ணமாக தருவார். தங்க விலை குறையும்ட்டு பொருளாதார மேம்பாடு இருக்கும், விவசாயத்துக்கு வேண்டியதெல்லாம் சாதகமாக இருக்கும். அதுக்கு நல்ல மழை பெய்யும். அந்த நல்ல மழை பெய்யும் பொழுது விவசாயம் சிறக்கும். அப்போ விவசாயத்தில் இருக்க அந்த விளைபொருள்கள், தானியங்கள் மற்றதெல்லாம் சிறப்பாக அமைக்கணும். தங்க விலை குறைஞ்சதுனால எல்லாமே குறையும். நாட்டு மக்களுக்கு சுபிட்சம், பணப்புழக்கம் சரியாக இருக்கணும். அந்த பணப்புழக்கம்லாம் சரியாக இருக்குமா? ஏன்னா குரோதி வருடங்கிறது ஒரு பயமுறுத்தல், ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதுனால திரும்ப இந்த குரு பயிற்சியாவது சிறப்பாக இருக்குமாங்கிறது எல்லோரும் கேட்குறது. அது தாராளமாக இருக்கும். அதேமாதிரி நமக்கு மற்ற கிரகங்களும் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் எல்லாமே அனுகூலமாக இருக்கும். இந்த குரு பயிற்சி நாட்டு மக்களுக்கு சிறந்த பலனை தரும்னு சொல்லி 12 ராசிகளுக்கு இப்போ பார்ப்போமா? சிம்மராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி எவ்வாறாக
அமையப்பெறுகிறதுன்னு பார்ப்போமா. இந்த குரு பயிற்சியானது நியாயமாக சிம்மராசிக்கு 9ஆம் வீட்டில் இருந்தது. இப்போ அவர் 10ஆம் வீட்டுக்கு வராரு. 10ஆம் வீடுங்கிறது பதவி அப்படின்னு சொல்லுவோம். அது பதவி கிடைக்குமா, பதவியில் இருக்கக்கூடிய இடையூறுகள் தருமா? நியாயமாக இடையூறு உண்டு, பதவி உண்டு. இந்த பதவி கிடைக்கணுங்கிறதுக்கும் கிடைச்ச பதவியிலேருந்து இருக்கக்கூடிய அடுத்த பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது ஒரு சிரமமானதா அல்லது வசதியா அல்லது சௌரியமா? 2 கேள்வி. சௌரியமும் இருக்கும், அதே சமயத்தில் அசௌரியமும் இருக்கும். ஏன் காரணம் அப்படின்னா, இந்த சிம்மராசியை பொறுத்தவரை 5 8க்கு வேண்டியவரை பகவான் குரு போயிடுவார். இப்போ 5ங்கிறது நமக்கு இருக்கிற 5 கொஞ்சம் விளையாடும் நம்மளுடைய அறிவாற்றலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சூழலை சிம்மராசிக்கு தரணும். அதேமாதிரி 8ஆம் இடங்கிறது மறைவான தனக்கு இருக்கக்கூடிய அந்த வில் பவரை குறைச்சி அதுக்கு தகுந்த மாதிரியான பதவி கொடுக்காம இருக்கிற இன்னொரு ஒரு மாற்று பதவியை கொடுத்து அதனால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு சங்கடங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணித்தான் ஆகும். அதனால் நமக்கு அந்த சங்கடம் தானே, அதுக்கு எப்படி நீங்கள் நல்லது சொல்ல முடியுங்கிற கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அதனால் 10ஆம் வீட்டில் பதவி அப்படிங்கிறதுல சின்ன இடையூறுகள் உண்டு. அதே மாதிரி இப்போ நம்ம குரு யாரை சார்ந்து இருக்கிறாருன்னா ரிஷபத்தை சார்ந்திருக்கிறார். ரிஷபம் எப்போதுமே சிம்மராசிக்கு ஜீவனஸ்தானம் தான். அப்போ ஜீவனஸ்தானம் வலுத்திருக்கணும் இல்லையா? பொதுவாகவே எதையும் அஞ்சானஞ்சம் தான் சிம்மராசி என்பர்கள். அப்போ சிம்மராசிக்கு ஒரு பவர் உண்டு. அப்போ சிம்மராசியை தாண்டி ரிஷபத்துக்குன்னு ஒரு பவர் உண்டு. அந்த ரிஷபத்தில் போய் உட்கார்றதுனால நல்லதே பண்ணணும், குருவும் சரி சுக்கிரனும் நல்லதே பண்ணணுங்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு கோட்பாடு. அதில் சிம்மராசி என்பவர்களுக்கு வரணும். சிம்மராசிக்கு தனம் சொல்லக்கூடிய 2ஆம் வீட கன்னி 5ஆம் வீட்டிலேருந்து பார்க்குறாரு. இப்போ நியாயமாக அவர் இருக்கக்கூடிய 10ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் பாரியை பார்க்கும் பொழுது அவருக்கு வசதி வரணும். சிம்மராசிக்கு 4ஆம் வீடுன்னு சொல்கிற விருச்சிகத்தை 7ஆம் பாரியாக பார்க்குறாரு. சிம்மராசிக்கு 6ஆம் வீடுங்கிறத மகரத்தை பார்க்குறாரு. இந்த மகரத்தை 6ஆம் வீடாக பார்க்குறது மட்டும் விசேஷ பார்வையாக போகுது. மற்ற 7 5 நியாயமாக தனகாரத்தையும் சுகத்தையும் பார்க்குறாரு. அப்போ சுகங்கள் தனங்கள் குறைஞ்சாலும் சுகங்கள் குறையணும். சுகங்கள் குறையிறதுனால விவகாரங்கள் வாக்குகள் வழக்குகள் இதெல்லாம் வரணும். இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் ஜீவனத்தில் உட்கார்றதுனால அப்போ வாக்கு தேவையில்லாத வாத விவாதங்களை நம்ம குறைச்சிக்கணும். தேவையில்லாத வாதங்களை நம்ம வாதிக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு வார்த்தை சத்துருங்கிறதுனாலையும் வரலாம். தனம் சொல்லக்கூடியது மட்டும் 2ஆம் வீடு இல்லை, வாக்கும் 2ஆம் வீடு தான். அப்போ நம்ம வாக்கு அதனால் பதவியில் இருக்கக்கூடிய சின்ன குறைபாடுகள், வார்த்தை இதை டங் ஸ்லிப் ஆகிடுச்சின்னு சொல்கிற மாதிரி வார்த்தை தவறி ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டோம்னா அந்த வார்த்தையினால் நம்ம சில விதமான அசௌரியங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால் கவனமாக நீங்கள் வார்த்தையை விடுறதை பார்த்துக்கணும். சுகங்கள் குறையுமா இருக்குமா? அப்போ வாகனங்களில் போகும்போது கவனமாகவும் சுகங்கள் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படும். தாயார் ஸ்தானங்கள்ங்கிறது 4ஆம் வீடு உண்டு. அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக நம்ம கையாளணும். அவங்களுக்கு சில விதமான முன்னெச்சரிக்கையாக நம்ம அவங்கள கவனமாக பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்டு. இதெல்லாமே வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வாங்கின நிலத்தில் வீடு கட்டலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அவ்வளோ சிறப்பில்லை, நமக்கு அமையும். ஆனாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார பெருக்கம், பொருளாதார சரளமாக இருக்காது. இந்த சரளமாக இல்லாததுனால சின்ன சிக்கல்கள் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ தூரம் அதை நம்ம கையாளணுங்கிறத முடிஞ்சு பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை செய்யணும். ஏன்னா குரு பகவான் நன்மையான ஒரு பலனை தருவார் அப்படின்னாலும் கூட சில பதவிகள் அப்படிங்கும்போது 10ல் பதவி நாசம்னு போயிடும். இது ஒரு பக்கம். அப்போ புதுசாக ஒரு பதவியை அவர் ஏற்பட வேண்டிய அவசியம் வரும். அப்போ இசைந்த 10ல் ஈசனாக இருக்குது அப்படிங்கும்போது இசைந்த 10ல் அப்படிங்கிறது 10ல் வரும்பொழுது ஈசனாக இருக்குன்னு ஒரு பதவியை எடுத்தார். அது அக்னியை எடுத்தார் அப்படிங்கிற ஒரு பாட்டெல்லாம் ஜோதிடத்தில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி, ஒரு ரிஷி ஒரு மாதிரி சொல்லிப்பார், ஒரு சித்தர் ஒரு மாதிரி சொல்லியிருப்பார். ஆக இதெல்லாம் ஒன்று கூட்டி பார்க்கும்போது 10ஆம் இடம் என்பது தொழிலை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறது நாம் செய்யக்கூடிய தொழில், நம்மக்கூடிய காரிய தாமதங்கள், காரிய தடைகள் இதுங்கிறது புலப்படுது. அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக கையாண்டால் போதுமானது. சரி, இது ஒரு பக்கம். நாம் வழக்கமாக என்ன சொல்லிகிட்டே வரோம் அப்படின்னா, இது கோல்சார ரீதியாக குரு பயிற்சி தப்பு இல்லை. இதை தாண்டி நமக்கு நடக்கக்கூடிய மற்ற கிரகநிலைகள், அவருக்கு வயதுக்கு ஏற்ற மாதிரி கிரகநிலைகளும் சாதகமாக இருந்ததுன்னா இந்த குறைபாடுகள் உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. பட் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு ராசி பலன் ஒருத்தருப்பாங்க. நீங்கள் யூடியூப்பில் ஏகப்பட்ட மக்கள் வந்துட்டாங்க. யார் ஜோதிடம் சொல்கிறது, யாரும் ஜோதிடம் சொல்லாதுங்கிற அளவுக்குலாம் வந்துட்டாங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க. ஜோதிடம் நான் பாரம்பரியமாக ஜோதிடத்தில் ரொம்ப 180 150 வருஷமாக எங்கள் ஃபேமிலியில் எதை இந்த விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னா, புதுசாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஜோதிடத்தை டேர்ன் பண்ணுறாங்க, டியூனிங் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லலை. ஜோதிடத்தில் எங்கேயுமே சொல்லலை. ஜோதிடத்தில் முன்னோர்கள் சான்றோர்கள் நாம் எந்த புதிய கண்டுபிடிப்பும் நான் பண்ணலை. நமக்கு அமாவாசை கண்டுபிடிக்க தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அவங்க போட்டு வச்ச கோட்பாடுகள் நமக்கு கிரகணம் கண்டுபிடிக்க தெரியாது. எந்த கோட்பாடாக இருந்தாலும் முனிவர்கள் சித்தர்கள் போட்டு வைத்தது தான்.
அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணி இப்படி தாங்க ஒரு ஃபார்மெட்டை போட்டாங்க. அந்த ஃபார்முலா மீன் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஏதோ மாறி மாறி நீங்கள் நிறைய இந்த ஊடகங்கள்லாம் வந்த பிறகு ஏதோ பண்ணுறாங்க. நான் அதெல்லாம் பேச விரும்பலை. இதுதான் உண்மை. ஆக 10ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன இடையூறுகளை நாம் சந்திக்க வேண்டிய அவசியம் வரும். அதனால் நமக்கு ஒரு மற்ற கிரகநிலைகள் அனுகூலமாக இருந்து மற்றவங்களுடைய ஜனன ஜாதகங்கள்லாம் சிறப்பாக இருந்ததுன்னா இதை வலியுறுத்தி ஆகணும். நீங்கள் நினச்ச மாதிரிலாம் நடக்காது. ஏன்னா உங்களுக்கு ஜனனம் என்பது நிர்ணயிக்கப்பட்டது. அந்த ஜனனத்தை நிர்ணயிக்கப்பட்டு அந்த ஜனனம் எந்த காலத்தில் நீங்கள் பூலோகத்தில் வரணும், இந்த பூமிக்கு வரணுங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது. அதில் இருக்க கர்மவினைகள் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த கர்மவினை நிர்ணயிக்கப்பட்டதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடம் ஒரு ட்ரூலாக இருக்குது, அவ்வளோதான். அதனால் இருக்க விமோச்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்கணுங்கிறது தான் நிறைய கோட்பாடுகள். எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுக்குறீங்கன்னா அந்த 10 நிமிஷம் ஒரு ராசியில் அடக்க முடியாது. ஆக நிறைய விஷயங்களை பேச 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 ஜோதிடத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஏன்னா இன்றைக்கி நிறைய தவறான தகவல்லாம் கூட சரியான முறையில் அது நமக்கு தகவல் மக்கள் மத்தியில் போய் சேராதுக்கான வாய்ப்புகள் நிறைய இடங்களில் இருக்குது. அதனால் நமக்கு தெளிவுபடுத்துகிறது தான் என்னோடய நோக்கம் இருக்கும் பொழுது இந்த 10ஆம் இடம் என்பது சிறிய சிறிய சறுக்கல்களும் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய இதுவும் வரத்தான் செய்யும். ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தொழிலில் சறுக்கல் வராது, பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அது நியாயமாக அதுக்கான சூழலை பார்த்துக்கிட்டோம்னா சரியாயிடும். பொருளாதாரத்தில் சில சிக்கல்கள் வந்து அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திட்டமிடணும். இதை சொல்கிறதுக்கு தான் இந்த குரு பயிற்சி பலனை ஒழிய நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துங்கன்னு சொல்கிறது எங்களோட நோக்கம் இல்லை. இந்த மாதிரிலாம் வரும். கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணுங்கள், திட்டமிட்டு செயல்படுங்க, வெற்றி அடையலாம். அதில் மாற்றமே இல்லை. குரு பகவான் உங்களுக்கு அருள் புரியத்துக்கு காத்துட்ருக்காரு. உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கறதுக்கு, தனத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கிறாரு, சுகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கிறாரு, விவகாரத்தில் நீங்கள் வெளியே வர்றதுக்கு காத்துட்ருக்கிறாரு. ஆனால் அது சரியாக நம்ம டீல் பண்ணணும், சரியான அதை புரிஞ்சுக்கணும். அதனால் அதற்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகளை நாம் பெருகணும் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரியான நம்மளுடைய ஜனன ஜாதத்தையும் அதில் சேர்த்து இன்றைக்கி என்னுடைய தசாபக்தி என்ன, இந்த தசாபக்திக்கு இந்த குரு பயிற்சி எந்த அளவுக்கு அதில் வந்து மிங்கிள் ஆகுது, இது ரெண்டையும் நம்ம டேலி பண்ணி பார்த்து ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு நம்ம வந்துட்டோம்னா நம்ம தீர்மானமாக ஒரு முடிவு எடுக்கலாம். அந்த முடிவு உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த குரு பயிற்சி நாளுக்கு சிக்கல்கள் கூட உங்களுக்கு அதில் நிவர்த்தி ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதையும் சேர்த்து பார்த்துக்கிறதுங்கிறது தான் நல்லது. ஆகையினால் இந்த குரு 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க வியாழக்கிழமையில் குரு பகவானை தரிசனம் பண்ணுறது சிறப்பானது. முடிந்த அளவுக்கு போங்க, நல்லது. திருச்செந்தூரோ அல்லது ஆலங்குடி, தென்குடி திட்டையோ ஏதோ வருடத்தில் ஒரு முறை நீங்கள் போயிட்டு வரலாம். இந்த ஒரு இடத்துக்குள்ளே ஏதாவது ஒரு முறை போயிட்டு வாங்க, இன்னும் சிறப்பான ஒரு பலனை தரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வழிபாடுகளை தவற விடாதீங்க. அங்கெல்லாம் போலேனான்னு போல வியாழக்கிழமை நீங்கள் குரு பகவானை பார்க்குறது. எந்த கோயில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கோ அந்த அருகாமையில் வியாழனை குரு பகவானை பாருங்கள். அது தட்சிணாமூர்த்தியை பார்த்தாலும் சரி, அல்லது நவகிரகத்தில் இருக்க குருவை பார்த்தாலும் சரி, போதுமானது. மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.